ஓரமா உட்காருங்க ஐயா, எல்லாரும் ஓரமா உட்காருங்க. அமைதியா நடக்கணும், எல்லாரும் அமைதியில இருந்து கேளுங்க, உட்காருங்க. தானை தந்தனை துந்தனை தான தனனை தானை தன்னந்தனை தன்னா குமர குருபரனை வச்சி வேளா வேள கொன்றல் வந்தன் மால் மருகா அமர சிறை அறுத்தோனே வேளா ஆறு சடை வேல் முருகா மலையரசம் திருமகள் மலையரசம் திரும் கொஞ்சம் சவுண்ட் வைங்களே ஆண்மை இலை அம்பியே கதை குறைகள் பாட நாயகனை முன்வருவாய் புத்தகதை குறைகள் பாட வயத்தோன் அருள் தருவாய் மணி விளக்கில் பிறந்த வந்த மாயாண்டி சுடல ஐயா சுடர் ஒளிவில் பிறந்த வந்த அணக்கர சுடல ஐயா புதூர் தன்னதில யாரு மேல் புறத்து குடியிருக்கும் தெய்வந்தானே பணியார பெட்டியோடு பணியார பெட்டியோடு தொடர்ந்து வந்த தெய்வம் இயேசும் தெய்வமாயாண்டி அணக்கர சுடல கதை வடிக்க அணக்கர சுடலை கதை வடிக்க ஆண்டவனை அருள் மலையாளம் தன்னதியில மாயாண்டி சுடல தெய்வம் பாம்பாட்டும் சித்தனை போல் கல்லூலி பேரனை போல் தொங்கு மீச தாடிகளா சரங்குகளா. ஹலோ, இந்த கருப்பு நீரில் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் வைங்க தலைவர். அவளுக்கு மட்டும் வைங்க, எனக்கு வைக்காதீங்க. சரங்குகளா ஏகமெல்லாம் பொண்ணுகளா பண்டார கிழவனை போ பண்டார கிழவனை போல் பகவன் மாயாண்டி அம்மா பகவதியாளுடைய வாசலை விடுத்து ஆண்டி மாயாண்டி சுடலை சுவாமி மலையாள தேசத்திற்கு மாந்திரவாதியை பார்க்க வேண்டும் என்று காளி பெரும்புலையனை பார்க்க அணக்கர மாயாண்டி எவ்விதமாக பயணமானார் தெரியுமா? எப்படி? மாயாண்டிய போனா மாந்திரவாதி அறிந்து கொள்வான், தெரிந்து கொள்வான். சுடல போல போனமான தொழிலாளி தெரிந்து கொள்வான். அதனால பாம்பாட்டும் சித்தனை போலும் பழைய கல்லூரி பேரனை போல அணக்கர மாயாண்டி சுடலை வடிவம் கொண்டு வாடான். ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருந்து கதையை கேட்குமாறு கமிட்டியார் சார்பில் கேட்டுக்கொண்டு பகவான் மாயாண்டி விதமாக வருகிறார் தெரியுமா? அம்மன் பகவதி வாசல் வளர்ந்தவள், அம்மன் பகவதி வாசல் வளர்ந்தவள், ஆண்டி மாயாண்டி சூடலை அந்த சொருவ வடிவையும் விட்டவள் அடுத்த சொருவம் கொண்டார். மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவள், மங்கை பகவதி வாசல் வளர்ந்தவள், தெய்வம் மாயன் சுடல தெய்வம்
மாயா சுடலை வடிவையும் விட்டவர் மறுவேசந்தான் எடுத்தார் பாம்பு வெட்டியும் மகுடியுடனே பாலன் சுடல தெய்வம் பாலன் சுடல தெய்வம் பாலன் சுடலை கிழவன் வடிவம் கொண்டு ஆசைகள் பேசிடவே தோம் தலாங்கு தகிட தோமென தோளினில் கூட வைத்தார் போகா பூளையோ இடமதிலே சென்று தொழில் செய்ய வேண்டும் என்றார் கிழவன் உடைத்த மொழி கேட்டு பூளையோ கேட்டு சிரித்திடவே கேட்டு சிரித்திடவே திருப்பாணி எல்லாம் நெருப்பாணியாக்கி சிறிய பாம்பையிட்டார் காசுக்கரை தோறும் காசுகள் வாங்கி கல்லூரி சித்தனை போ கல்லூரி சித்தனை போ போதுக்கடை தோறும் தோசைகள் வாங்கிய வண்ட கிழவனை அவனை போ நந்தம்போனல் ஊனதியில சடகக்கர வீதியில அடக்கரமாயாண்டி புலையருட கூட்டத்தில பாம்பாட்டம் ஆடுவதற்கு புத்த நல்ல முரசடித்து புத்த நல்ல முரசடித்து மைக்கு இவ்வளவு விக்குது அண்ணாவி மைக்கு கொஞ்சம் சரியாவீங்கண்ணே மைக்கு சரியில்லையா சீவாளி சரியில்லையான்னு ஒன்றும் தெரியல வேண்டாம்னாவா பின்னாடியா ஆண்டி மாயாண்டி சுடலை ஒத்த முரசு தட்டி ஊரு சனமெல்லாம் அழைத்தான். அப்படி எடுக்கட்டேன். ஒத்த முரசு தட்டி ஊரு சனங்கள் எல்லாம் அழைத்து கடவுள் மகனாகிய மாயாண்டி பாம்பு நடனம் எப்படி ஆடப் போகிறார் தெரியுமா? ஆடு பாம்பே வீளை யாடு பாம்பே ஆடு பாம்பே வீளை யாடு பாம்பே ஆனந்தம் கண்டோம் என்று ஆடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே அத்திமரம் அதிலேயே முட்டையுமிட்டு அத்திமரம் அதிலை முட்டையுமிட்டு ஆவரங்காடதில குஞ்சு பொறித்து குஞ்சுக்கு இறை தேடி போற பாம்பே குஞ்சுக்கு இறை தேடி போற பாம்பே கூத்தாடி
விளையாடி சித்தனை போலாடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. நாலு தெருவரில நாலு கம்பம் நடுத்தருவினிலே பொண்ணு கும்பம் பொண்ணு கும்பத்தின் மேலே பூவை சூடி பொண்ணு கும்பத்தின் மேலே பூவை சூடி அந்த பூலாத சித்தனை போல் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. இந்த பணமாசை கொண்ட இந்த புலையருக்கெல்லாம் பண பேயோட்டு வந்தேன் என்று ஆடு பாம்பே இந்த மாந்திரவாதி மந்திரத்தில் ஆடாய்ப்பா பாம்பே இந்த மாந்திரவாதி மந்திரத்தால் ஆடாய் பாம்பே இந்த மாயாண்டி தந்திரத்தில் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடு படி பாம்பாட்டம் ஆடிவிட்டு பாம்பாட்டம் ஆடிவிட்டு அக்கற சுடலத்தை மறுநாள காலையில அந்த புளைய மக மாவுசைக்கு பேரழகா இருக்காளே புளைய மக மாவுசைக்கு அவ கற்பை நாம அழைக்கணுமே 8 மாத சூழியாக்கி 7வது பரனில் போட்டு மாவோடு கொடியோடு அவளை ஈடலும் பிள்ளையுமா துடிக்க துடிக்க எடுக்கணுமே மாபூச போடணுமே என்னாதே என்னமெல்லாம் எண்ணுகிறான் சுடலத்தைவோம் ஆண்டி அணக்கர மாயாண்டி சுடலை பாம்பு நடனம் ஆடும்போது பாவி காளி புளைய மகளை கண்டு எவ்வளவு பேரழகா இருக்கா 14 வயது மங்கை போல இருக்கிறாளே இந்த மாவுசைக்கு எப்படி அழகு கண்டார் மாயாண்டி பார்க்கும்போது மங்கை பகவதியாளுடைய மூக்குத்திய மாவுசைக்கு போட்டிருக்க அந்த மூக்குத்தி ஒளியானது அணக்கர மாயாண்டி கண்ணிலை பட்டு நம்ம அம்மாவுடைய மூக்குத்தி அல்லவா இவள் தான் புளைய மக மாவுசக்கியா களவு செய்த கல்வன் இங்கேதான் இருக்கின்றான் களவு செய்த கல்வனுடைய மகள் இவள் தானே ஒருவனை பழி வாங்க வேண்டும் என்றால் அணக்கர மாயாண்டி நினைத்தா காளி புலையனை அந்த நிமிஷமே கொண்டிருக்கலாம் ஆனா காளி புலையனை எப்படி பழி வாங்குகிறார் ஒருவனை அடிக்கணும்னா அவனோடு மட்டும்தான் வழி இருக்கும் ஆனா அவனுக்கு வேண்டிய ஆளை அடித்தால் அதிகமான வழி இருக்கும் அதனால காளி பெரும்புலையன் களஞ்சியத்தை களவு செய்த கல்வனாக இருந்தாலும் அவனுடைய மகளாகிய மாவுசக்கியை 16 வயது பருவ பெண்ணை அவள் கற்பை அழைத்து அவளை 8 மாத சூழியாக்கி அவ அப்பன் கையால 7வது பரநிலை போட்டு அவன் மார்பை பிளந்து மாவோடு கொடியோடு ஈரலும் பிள்ளையுமாக துடிக்க துடிக்க மாபூசை எடுக்க வேண்டும் என்று அணக்கர மாயாண்டி உள்ளத்திலே நினைத்து தாலி கட்டிய மனைவியாக இருந்தாலும்
அவ சம்மதம் இல்லாம அவளை தொடக்கூடாது என்பதற்காக மறுநாள் காலையில வந்து பிச்சை கேட்கும் பண்டாரம் போல முன்ன அலைய வைத்தார். ஏ பண்டாரம், பிச்சை வாங்க வந்து பிச்சை வாங்கிட்டு போய வேண்டியதானே? நான் முன்வாசல் வந்தாடி பின்வாசல் போறேன், பின்வாசல் வந்தாடி முன்வாசல் வாரிய. அப்ப மாவுசைக்கு சொல்லும் போது கலக்கடை சுடல சொன்னா, ஏ மாவுசைக்கு பிச்சை வாங்க வரலடி, உன்னை பெண் கேட்டு வந்தேன், உன்னை பெண் கேட்டு வந்தோம்னா. உமக்கெல்லாம் கொஞ்சமாவது கட்டையில இருக்காயா? உமக்கு என்ன வயசு? தாடிக்கு நடக்கும், தோலுக்கு நடக்கும், தொங்கு தொங்கு இருக்கு. அப்பந்தான் மாவுசைக்கு சொன்னா, தாத்தா உனக்கோ 120 வயசு இருக்கும், எனக்கோ 16 வயசு தானே ஆச்சு. வச்சா கூட எட்டாத தாத்தா, உமக்கெல்லாம் என்ன கேக்குமா? உன் கைய இப்படி ஆடுத, நீ கம்ப பிடிப்பியா இல்ல என் கைய பிடிப்பியா? என்ன கல்யாணம் முடிஞ்சா நீ என் கைய பிடிப்பியா கம்ப பிடிப்பியான்னு தெரியலையே. அவர் ரெண்டையுமே பிடிப்பாரு. ரெண்டையுமே பிடிப்பாரா? அணக்கர மாயாண்டி சொல்லும் போது, சரி மாவுசைக்கு சொல்லும் போது சுடல சொன்னார். ஏ மாவுசைக்கு, எனக்கு வேற யாரும் கிடையாதுடி, என் சொந்த மாம மகன். எங்க மாமன் வந்தாமன் என்ன செய்வான் தெரியுமா? என் மாமன் பெரும் புளைய வருவா, என் மாமன் பெரும் புளைய வருவா, மகளை கையில் பிடித்து மகளை கையில் பிடித்து பெரும் புலச்சி வருவா மருமகனே என்று அம்மான் பெரும் புளைய வருவா, மருகளை கை பிடித்து தருவா. அத்தை பெரும் புலச்சி வருவா, இப்போ வருவா, இன்னைக்கு வருவா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் என்னைய ஆடிக்கும் தீபாவளிக்கும் சொன்ன போது ஆவுசைக்கு புளைய மகா கைவதறி கால்வதறி சாக போற கிழவனுக்கோ அவனை தகப்பனவன் வளர்த்தானோ, மாலை போற கிழவனுக்கா அப்பா மகனாக வளர்த்தானோ. அழுது மெல்ல புலம்பும் போது அணக்கர சுடல தெய்வம் புளைய மகளே மாவுசைக்கு ஏச்சி மகன் சொல்ல கேளு. உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் போட்டிருக்கிய இந்த நகையெல்லாம் உங்க அப்பா உழைச்சு தயாரிச்ச பண்ண நகையா? எங்க அம்மா பகவதியாளுடைய வாசலில் இந்த அணக்கர மாயாண்டி காத்திருந்த களஞ்சியத்தை களவாடி கொண்டு வந்தான். அதனாலே உன்னை எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியும் சிறையளிப்பேன். கற்பை நான் அழிக்காவிட்டால் கடவுளுக்கு பிள்ளை இல்லை. சிறையை நான் அழிக்காவிட்டால் சிறையை அழிக்காவிட்டால் சிவனாருக்கு பிள்ளை இல்லை. சபதம் வைத்தார். ஏ மாயாண்டி சுடல தெய்வம் இட்டதோடு சபதம் அதை அவன் நிறைவேற்ற வேணும் என்று 8வது நாளையிலே அணக்கர சுடல தெய்வம் சாமனடு சாமம் போல கலியச்சாம வேளையில மாவுசைக்கு புளைய மகாய் அவ தூங்கி கொண்டு இருக்கும் போது தெய்வமான மாயாண்டி தூக்கத்தில கற்பழித்தால் நமக்கு தோஷம் வந்து சேரும் என்று பாய்ச்சால் வடிவம் கொண்டு ஒரு பாய்ச்சால் வடிவம் கொண்டு பாய்ந்தாரவள் மாடி மேலே
பாய்ந்தான் மாயாண்டி. சரி. சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை தொடுவது தீண்டுவது தவறு. அவளுடைய சம்மதத்தோடு தான் அவளை தொடணும். தாலி கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி, அவள் சம்மதம் இல்லாம நம்ம தொடக்கூடாது என்று தூங்கிக் கொண்டு இருப்பவளை ஒரு பாய்ச்சால் வடிவம் போட்டு அவள் மேலே பாய்ந்து எழுப்பி மாவுசைக்கு முன்னால ஒரு 16 வயது அந்தன பாலகனை போல வந்தார். அப்பதான் மாவுசைக்கு பார்த்தா, சுவாமி நான் ஈனசாதி புலைய மெச்ச மகா மாவுசைக்கு, நீங்களோ பெரிய பட்டடுவாள் வம்சத்துல பிறந்த மாதிரி இருக்கிய, சாமம் போல ஒரு சாதியில தாழ்ந்தவள் வீடை தேடி வரலாமா? அப்பந்தான் எங்க ஐயா அணக்கரை சொல்லல சொன்னார், ஏ மாவுசைக்கு என் சரித்திரத்திலேயே சாதி மத பேதமே கிடையாதுமா. எங்க அண்ணன் முருகப்பெருமான் இருக்கானே, தேவ இந்திரனுடைய தங்கை தேவயானைய மனமுடித்து காதல் மனம் செய்வதற்கு கோலப்பண்ணு குரத்தி வள்ளிய போய் காதலிச்சு கல்யாணம் முடிச்சார். அப்பமே எங்க அண்ணன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு. அவரே அப்படி கட்டும் போது அவர் தம்பி நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு சம்மதம் எடுக்கா என்னை தாலி கட்டி என்னோடு வாழன்னா. அப்பந்தான் மாவுசைக்கு சொன்னா, சுவாமி உங்களை தாலி கட்டி வாழ எனக்கு சம்மதம், என் வளர்த்த தகப்பனுக்கு பயம் இருக்கு, உங்களை மாலை போட்டு வாழ்வதற்கு எனக்கு மனம் இருக்கு, எங்க அப்பா மந்திரவாதிக்கு பயம் இருக்குன்னா அணக்கரை சுடலை வார்த்தார். சம்மதம் தந்து விட்டாள் என்று அவர் உச்சி முதல் பாதம் வரைக்கும் முத்தங்களிட்டு அவளை மதிமயக்கி அவள் கற்பை கருவாய் கருவளித்தார், காலி புலமகளை சீரழித்தார், உருவாய் உருவளித்தார், அந்த உத்தமையை சீரழித்தார், இட்ட சபதத்தை நிறைவேற்றினார். மறுநாள் காலையிலே வெள்ளி உதயமாச்சு, விடியக்கால வேலையாச்சு, கூந்தல் அவிழ்ந்திருக்கு, அவ குங்குமம் கலைஞ்சிருக்கு, அவ மஞ்சள் அலைஞ்சிருக்கு, மை பொட்டு கலைஞ்சிருக்கு. ஏ அப்பா அழிப்புடையா, யாரோ ஒரு பண்டாரம் வந்தா என்ன சிறையளிப்பம்னு சொல்லி என்ன கற்பழிப்பம்னு சொல்லி மார்பு தட்டி சபதம் வைத்து விட்டு போனா, நேற்று இரவு ஒரு பாப்பான் வந்து என்னை சிறையளித்து சென்றான். யாரோ ஒரு கல்வன் சிறையளிக்க என் கற்பை நான் காத்திருந்தனா, தாலி கட்டி என் கணவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய கற்பை களவாடி சென்று விட்டான் எந்தோ ஒரு கல்வன். களவாடிய கல்வனை நீ காப்பாற்ற மாட்டியா? அவனோடு என்ன வாழவே இல்ல, அவனை கொன்று விடுன்னா. என்ன மை வச்சிருக்க, என்ன மாந்திரிக தொழில் படிச்ச, உன் மகளுக்கே இந்த நிலைமன்னா ஊர்ல உள்ளவளை நீ எவ்வளோடா காப்பாற்ற போற? காலி பொலை என்னிடத்துல கேட்கும் போது அப்பந்தான் மங்கையான மாந்திரவாதி சொன்ன, கருமருந்த கொடுத்தான், கர்ப்பம் கலையல, அவளுக்கு உருமருந்த கொடுத்தான், அவ உரு அழியல. சாதாரணமானவன் விந்தமிருதமாக இருந்தால் காலிப்பழையம் கொடுத்த கற்பத்துல அந்த கருமருந்துக்கே அலைஞ்சு போயிருக்கும். கடவுள் மகன் மாயாண்டியுடைய அமிர்தம் அல்லவா கலையுமா? மாவுசைக்கு போலையன் மகள், மாவுசைக்கு போலையன் மகள், அவ 8 மாத சூழியாக ஏந்திடையால் இருக்கும் போது ஈசன் மகன் மாயாண்டி என்ன 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 மெல்ல எண்ணுகிறார் மனம மனம புலைய மகா 8 மாத சூழியா இருக்காளே, அவளை கொண்டு போய் நேர்ல போய், ஏ புலையா, ஓ மகா மாவு சக்கிய காக்காச்சி மலமலையில எனக்கு கொடை போட்டு ஒரு கோட்டை அரிசி பொங்கி படப்பு போட்டு எனக்கு எதிரே 7 பரணு போட்டு 7வது பலியாக உம்மகா மாவு சக்கிய 7வது பரநிலை போட்டு மாவோடு கொடியோடு ஈடலும் பிள்ளையுமா துடிக்க துடிக்க எடுத்து எனக்கு மாபூச தருவியானா? தருவானா? பெத்த மகளை பலி கொடுக்க எந்த அப்பன் சம்மதிப்பான்? அப்ப காலி புலையன் இடத்துல தந்திரமாக பழிபூசை வாங்க வேண்டும் என்று ஏறத்தூடு தன்னதிலை,
துடு தன்னதில ஏழு விட்டு பழியமார்கள் பழிய 8 விட்டு பிள்ளைமார்கள் பிள்ளை இன்பமுடன் வாழ்ந்து வாட காக்காச்சி மலவளையில் பழியமார்கள் பயிர்கள் போட்டார் கார்த்திக மாதத்திலே பயிர்கள் கதிர்வனமும் காணும் போது அலக்கரமாயாண்டி பயிர்களை எல்லாம் அழிப்பார ஆளவண்டி நீள பூச்சி பயிரை அடுத்தடுத்து குவிக்குதையா குண்டுவாழ பூச்சியாக பயிரை குறுக்கு வெட்ட வெட்டுதையா எட்டுப்பட்ட வாழையெல்லாம் கீழே விழுந்து இருக்குதையா காத்திருந்த பழிகளைத்தான் அலக்கரமாயாண்டி பன்றி போல முண்டூதையா அந்த பயிர்கள் எல்லாம் அழைக்குதையா காலையிலே பழையமார்கள் பார்க்கும் போது இட்டவையில் அலைஞ்சு போச்சு ஏனகுடி கெட்டு போச்சு போட்ட வயிறு அலைஞ்சு போச்சு பழையங்குடி கெட்டு போச்சு பிள்ளைமார்கள் இடத்திலே கடனை வாங்கி பயிர்கள் போட்டோமே இந்த பயிரெல்லாம் அழிஞ்சு போச்சு இழக்க வேணும் என்று புலையனிடம் ஓடி வார புலையனிடம் வந்தல்லவோ அண்ணா அண்ணா பெரும்புலையா ஏறத்தூடு தன்னதியிலே நாங்க போட்ட பயிர் அலைஞ்சு போச்சு இட்ட பயிர் அலைஞ்சு போச்சு இட்ட பயிர் அலைஞ்சு போச்சு ஏழை கூடி கெட்டு போச்சு பயிர்கள் எல்லாம் அலைஞ்சு போச்சு நீ வளர்க்க வரணும் அண்ணா பழையமார்கள் கேட்ட போது பாவிகாலி பெரும்புலையும் பாருங்கட தம்பிகளே அந்த வார்த்தை ஒன்று சொல்ல கேளு நீ வளர்க்க வரணுமானால் நான் கேட்ட பொருளை தரணும் ஐயா என வண்டடித்த ஓலையில வரைகாப்பு வரைந்தானே முதலாவத எல்லாரும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஒரு பேப்பர்ல எழுதும் போது முதல்ல பிள்ளையார் சொல்லி போடும் பிள்ளையார் சுழி எதுக்கு போடுதோம் பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்கு அதுல பிழைகள் ஏதும் இல்லாம நீ விநாயகரை வணங்கு அப்படிங்கத்தான் விநாயகர் சுழி போட்டு தொடங்குதோம் காளி புலைய முதல்ல என்ன எழுதுறா உங்க கூட எல்லாம் பெக்காடி லெமன் எழுதுவிய அவன் என்ன செய்தான் 2 குப்பி சாராயம்னு எழுதான் இருக்கா வரும் 2 குப்பி சாராயம்னு எழுதுனானே கண்ணே முதல்ல 2 குப்பி எழுதிய பாவி ஒண்ணு போதாதா ஏய் நான் போவையில ஒண்ணு அடிப்பேன் படப்பு சாப்பிட்டு வரும்போது ஒண்ணு அடிப்பேன் அதனால எனக்கு எதை வேணாலும் குறை சாராயத்தை குறைச்சிடாத அப்படியா சரி மேல எழுதுன்னா பாவி அட்டை கும்ப 8 வேணும் அதற்கு தேங்காய் 10 வேணும் நாருடைய தேங்காய் வேண்டும் நனையாத பச்சை அரிசி வேணும் கண்ணு கழியாதவன் நூற்ற நூடு கறி கண்டு நூடு வேணும் சுடுகாட்டு சாம்பல் வேண்டும் சுள்ளக்கர மண்ணு வேணும் ஒரு திருசோலகு ஒன்று வேண்டும் அறுத்தறிய 6 கேடா அப்பா இழுத்தறிய 7 சேவல் துள்ளுமறி துவலும் குட்டி
இத்தனையும் தரணும் அண்ணா, நீங்க இத்தனையும் தந்திரானா ஈவளைக்க வருவேனப்பா. இத்தனையும் நீங்க தந்திரையானால் பழையமார்களே ஈ வளர்க்க வருவேன், உன் பயிர்களை மீண்டும் உனக்கு காப்பாற்றி தருவேன். அது மட்டுமல்ல 1000 பொண்ணு சம்பளம் 500 பொண்ணு வெகுமதி இத்தனையும் தருவியான்னா. அப்பந்தான் பார்த்தான் பழையமார்கள், அவனே கடனை வாங்கியிருக்கோம், பயிர்கள் எல்லாம் மீண்டும் பிழைச்சு வந்தாத்தான் நம்ம 10 காசை பார்க்க முடியும். மீண்டும் பிள்ளைமாரி இடத்துல போய் கடனை வாங்கி காளிப்புளையா அண்ணா நீ பயிர்கள் எல்லாம் ஈ வளர்க்க வந்தா போதும், நீ என்ன கேட்டாலும் தாரம், இப்ப நீ கேட்கக்கூடிய இடத்துல இருக்க, அங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படின்னு சம்மதித்து 8வது நாளிலே மலவளையிலே ஈ வளர்க்க புலைய எப்ப வருவான் என்று அவன் கேட்ட பயிர்கள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பழையமார்கள் காத்திருக்கும் போது காளி பெரும்புலையனானவன் மச்சுக்கு ஏணி வைத்தான், மைச்சிமலை கையில் எடுத்தான், குச்சிக்கு ஏணி வைத்தான், பூண்டுமை சிமிழ எடுத்தான். கீழே இறங்கி வரும்போது அவன் மனைவி பார்த்தார். மன்னவா மன்னவா, போக வேண்டாம் என் கனவா, நான் புத்தி சொல்ல கேளுங்கோ. நேற்று இரவு நான் ஒரு பொல்லாத கனவு கண்டேன். அந்த கனவு என்ன தெரியுமா? இஞ்சி கிணறு இடிய கண்டேன், இருவாச்சி தோப்பு அழிய கண்டேன், நான் குளிப்பதற்கு மஞ்சள் அரைக்கும் போது கும்பம் கரியா போக கண்டேன், யாரோ ஒரு பெண்ணு வந்து நான் தண்ணி எடுக்க போகும்போது என் தாலி மடமுறிஞ்சு சந்தியில விழவும் கண்டேன், 5-6 பெண்கள் அதை அள்ளி படைக்கிட கனவு கண்டேன். நான் கண்ட கனவு என் கண்ணாலா உனக்கும் ஆகாது, நாம பெத்தெடுத்த மகளுக்கும் ஆகாதுன்னா. அவன் கேட்பானா, பொடி பைத்தியக்காரி, எனக்கு மைச்சுமல் இருக்கு, மாஞ்சில ஏடு இருக்கு, என் நேரம் நல்லா இருக்கு, நான் எங்க போனாலும் தப்பிப்பேன், கவலைப்படாதடி. இப்ப நான் போய் பேய் விரட்டி ஈ வளர்க்க போகும்போது நம்ம மகளை கற்பமாக்கிய கல்வன் கூட அகப்படலாம், அதனால என்னை தடுக்காத. நேர பழையமார்கள் இடத்துல வந்தான், அச்சடத்தை எழுதுகிறான், அட்டை கொம்பை 8 வைத்தான், அதுக்கு தேங்காய் 2 உடைத்து வைத்தான், திருசுலக கையில் எடுத்து சுடுகாட்டு சாம்பலும் சுள்ளக்கரம் அன்னையும் ஒன்றாக சேர்த்து அட்டகாளி அச்சடமும் ஸ்ரீராமனுடைய சக்கரமும் சிதம்பர சக்கரமும் சீர்காழி மந்திரத்தை அச்சடத்தை எழுதினார். அணக்கட மாயாண்டி வார்த்தார், இளே காளி புலையா, உன் அங்கிருந்து உயிரோடு விட்டாதானடா. அச்சடத்தை எழுதும் போது அவன் வலது பக்கம் எழுதுனா மாயாண்டி இடது பக்கம் அழைக்கார், இவன் இடது பக்கம் எழுதுனா மாயாண்டி வலது பக்கம் அழைக்கார். என்னடா ஒரு பக்கம் நமக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் இல்லையே, அச்சடத்தையே எழுத விட மாட்டேங்குத, பேயா பிசாசா இல்ல பொல்லாத தெய்வம்னு தெரியல என்று பதறி பார்த்தான். இப்பதான் அணக்கட மாயாண்டி பார்த்தார், அவனுக்கு மட்டும் கேட்கும்படி ஒரு குரலோசை கொடுத்தார். ஏய் காளிப்புலையா, நான் யார் தெரியுமா? மணி விளக்கில பிறந்தும் ஐயானம் சென்று மாண்ட பணத்தை எல்லாம் தின்று கைலாயத்திலே 9 நிலைய வாங்கி என்ன பெத்த தாயின் தகப்பனை சாமியாட வச்சவன், அங்கேயே வீட்டு கூட வாங்கின ஒன்னு விடுவனா? உன்னுடைய இடத்திலே காக்காச்சி மணவளையிலே நீ காப்பு கட்டி உன் மனைவி நீ விரதமாக இருந்து மண்ணால் பீடம் போட்டு மாயாண்டி என்று எழுதி வைத்து, கல்லால் சிலையடித்து அணக்கர சுடலை என்று எழுதி வைத்து, எதிரே ஒரு பீடம் போட்டு முண்ட சுவாமி என்று எழுதி வைத்து, திங்கக்கிழமை குடியழைத்து செவ்வாய்க்கிழமை கொடை போடும் போது காளிப்புலையானி எனக்கு கோமரம் ஆடணும், உன் மனைவி பெரும்புலச்சி மாடத்திக்கு கோமரம் ஆடணும். அது மட்டுமல்ல, சாமக்குட வேளையில் 1 கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போட்டு முட்டை முருங்கக்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் அவித்து படைத்து வைத்து கருவாடு குழம்பு ஊத்தி படப்பேத்தி திவாரண போடும்போது என் பீடத்துக்கு எதிர்புறமாக 7 அடுக்கு பரன் போடணும். சூளாடு 1 பரன், சூளுப்பன்றி 1 பரன், பாலாடு 1 பரன், பாலுப்பன்றி 1 பரன், கருங்கடா 1 பரன், கழுகு நட சேவல் 1 பரன். இத்தனை செஞ்சா பரவாயில்ல. 7வது பலியாக எனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏ காளி பெரும்புலையா, 8 மாத சூழியா இருக்கணும், தாய்க்கு தலைமவளா இருக்கணும்,
அவளும் தலப்புள்ள சூழியா இருக்கணும். அப்பேற்பட்ட பெண்மகளை 7வது பரன்ல போட்டு மாவோடு கொடியோடு அவன் மார்பை பிளந்து வயிற்றில இருக்கக்கூடிய சிசுவை தலவாழ இலையில எனக்கு நெஞ்சக்கீடி மாபூச தருவியா? நீ தந்தா 3.25 நாளைக்கு உன் கட்டுக்குள் அகப்படுவேன். அது மட்டுமல்ல, நீ இங்கிருந்து உயிரோடு போகலாம், இந்த பயிர்களையும் விளைக்க வைப்போம்னா. சரி. அப்ப காளி புலைய மறுத்தான். ஆகா, இப்பேற்பட்ட பெரிய தெய்வமா இருக்கு. சரி, இந்த இடத்துல வந்து நம்ம ஏமாத்த முடியாத. இத முடியாதுன்னு சொன்னா பழையமார்களை வெண்ண பெரிய மந்திரவாதி பேய் விரட்டு வந்தவன் தன்னால முடியலன்னு போயிட்டான பெரிய மந்திரவாதியாம்பா. சரி, மந்திரம் பெருசு, நமக்கு மதிப்பு பெருசு. இந்த தெய்வம் கேட்டபடி கொடை கொடுக்கணும்னு நினைத்தான். உள்ளத்துல என்ன நினைக்கா, இந்த மாயாண்டி கேட்டபடி கொடை கொடுக்கும் போது நம்ம கிட்டதான் மைச்சிமல் இருக்க மைய போட்டு இவன் கேட்ட மாடி எந்த பொண்ணு இருக்காளோ அவனை மயக்கி கூட்டு வந்து பரல்ல போட்டு கொல்லணும்னு நினைச்சான். அவன் மகா மாவுசக்கியத்தான் போட போறான்னு அவனுக்கு தெரிந்ததா? தெரியல. அப்படி இருக்கும்போது ஆட்டு மன்று சம்மதித்து பலக்கர மாயாண்டி சுடலையுடைய கையிலே தீர்த்தம் கொண்டு தண்ணீர் தார வார்த்து சத்தியம் செய்து கொடுத்தான். இட்ட பயிர்கள் எல்லாம் மீண்டும் முளைத்தது. காளிப்புலையும் பெரிய மந்திரவாதி நினைத்தார்கள், பழையமார்களே இந்த பயிர்களை காப்பாற்றுறது என் குலதெய்வம் மாயாண்டி, அவனுக்கு இழந்து காப்பு கட்டி கொடை கொடுக்க போறேன். கொடை கொடுக்கறதுல எல்லா செலவும் என் செலவு. நீங்க ஆளா வந்து பணிவிட பார்த்தா போதும். ஆமா, பண செலவெல்லாம் என்னோட பட்டு பணிவிட செய்யலாம், நீங்க பாத்துக்கிடணும். பக்கத்துல இருக்க நான் சாமி ஆடுவேன், நீ எனக்கு மாலையை போடணும், மஞ்சளை பூசணும், அரிசியை பொங்கி படப்பு போடணும். மாயாண்டிக்கு பணிவிட பார்க்கதான் உன் வேலை. ரூபாயை நான் பாத்துக்கிட்டேன், நான் பாத்துக்கிட்டேன். யார் அப்படி சொல்லும் போது யார் மாட்டோம்பா. பழைய மார்களும் சம்மதிச்சாங்க. நம்ம பயிர்களை காப்பாற்றியது அவன் குலதெய்வம்னா அது நமக்கும் குலதெய்வம் தானே. அணக்கடை சுடலைக்கு கொடை கொடுக்க சம்மதித்தான். மாயாண்டி கேட்டபடி காக்காட்சி மலவேளையில் காரி பெரும் கூடை என் கொடை கொடுத்தான். 8 நாளா இருந்தானே விரதமாக 8வது நாளையிலே திங்கட்கிழமை குடியழைத்து செவ்வாய்க்கிழமை கொடை போட்டான். மத்தியான கொடை முடிந்து சாவக்கொட வேளையில காளி நல்ல பெரும்புளைய அணக்கர சுடலைக்கு தாடுகிறான். அவன் மனைவி பெரும்புணச்சி மாடத்துக்கு ஆடுகிறான். 12 மணியாச்சு, ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு வடப்பா போட்டானே. மாயாண்டி கேட்டபடி 7க்கு பரனு போட்டு சூளாடு சூடு பண்டு பாலாடு பாடு பண்டு கருங்கடா பரனோடு கழுகு நேரச்சியவனோடு 7வது பரணதியில எருமக்கடா கட்டி இருக்கான். அங்கே எருமக்கடா கட்டி அப்ப மாயாண்டி சுடலைக்கு அங்கார கோபம் வந்து சண்டால காரி பெரும்புளையா விரதம் இருந்த ஏத்துக்கிட்டேன். கொஞ்சி பொறிச்சு பெரும் படப்பு போட்டிருக்க ஏத்துக்கிட்டேன். 7க்கு பரண போட்டிய 6 படனை ஏத்துக்கிட்டேன். 7வது பரணதியிலை எருமக்கடை யாரு கேட்டா தாய்க்கு தலைமகளா தலப்புள்ள சூழியவா